காவேரி விவகாரம் தொடர்பாக தமிழக சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டம் தற்போது தொடங்கியிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, OS மணியன் பங்கேற்றுள்ளனர். காவேரி விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டமானது தற்போது தொடங்கியிருக்கிறது. சென்னை தலைமை செயலகத்தில் காவேரி விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டமானது தற்போது தொடங்கியிருக்கிறது. இந்த கூட்டத்தில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, OS மணியன் ஆகியோர் பங்கேற்றுள்ளனர். சென்னை தலைமை செயலகத்தில் காவேரி விவகாரம் தொடர்பாக தமிழக சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டம் தற்போது தொடங்கியிருக்கிறது. இதில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, OS மணியன் ஆகியோர் பங்கேற்றுள்ளனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவேரி விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டமானது தற்போது சென்னை தலைமை செயலகத்தில் தொடங்கியிருக்கிறது. இந்நிலையில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, OS மணியன் ஆகியோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். பாமக சார்பில் GK மணி, பாஜக சார்பில் கரு நாகராஜன், கரு முருகானந்தம் ஆகியோரும் பங்கேற்றுள்ளனர். காவேரி விவகாரம் தொடர்பாக தமிழக சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டமானது சென்னை தலைமை செயலகத்தில் தற்போது தொடங்கியிருக்கிறது. இந்த கூட்டத்தில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, OS மணியன் ஆகியோர் பங்கேற்றுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதேபோல பாமக சார்பில் GK மணி, பாஜக சார்பில் கரு நாகராஜன், கரு முருகானந்தம் ஆகியோரும் பங்கேற்றுள்ளனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இது குறித்த விரிவான விவரங்கள் என்ன பகிர்ந்துக்குங்க? வணக்கம். காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டம் தற்போது தொடங்கியிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு காவிரி நீரை பங்கிட்டு அளிப்பதில் கர்நாடக அரசு முரண்டு பிடிப்பது தொடர்கதையாகி வருகிறது. இந்த பிரச்சனை பல ஆண்டுகளாக நீடித்து வரும் நிலையில் காவிரி விவகாரத்தில் இரு மாநில உறவிலும் பாதிப்பு ஏற்பட்டதால் இந்த விவகாரத்தில் தீர்வு காண்பதற்காக உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் காவிரி ஒழுங்காற்று குழு மற்றும் காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டது. மத்திய அரசு அதிகாரிகள் தலைமையிலான இந்த குழுவில் இரு மாநிலங்களை சார்ந்த நீர்வளத்துறை அதிகாரிகளும் இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் காவிரி ஒழுங்காற்று குழுவின் 99வது கூட்டம் கடந்த 11ஆம் தேதி டெல்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஜூலை 12ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரையில் 20 நாட்களுக்கு தினமும் 1 TMC தண்ணீரை வழங்க வேண்டும் என காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு ஒழுங்காற்று குழு பரிந்துரை செய்தது. இருந்த போதிலும் கூட தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது என கர்நாடக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்துள்ளதோடு இந்த விவகாரத்தில் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டத்திற்கு உத்தரவிட்டார். அதன்படிதான் காவிரி நீரை பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களின் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் தற்போது தொடங்கியிருக்கிறது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சரும் பங்கேற்றிருக்கிறார். இந்த கூட்டத்தில் பல்வேறு கட்சிகளை சார்பான சட்டமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் அதிமுகவை பொறுத்தவரையில் எஸ்பி வேலுமணி மற்றும் OS மணியனும், அதே போன்று பாமக சார்பில் GK மணி மற்றும் சதாசிவமும் பங்கேற்றிருக்கிறார்கள். திமுக சார்பில் RS பாரதி பங்கேற்றிருக்கிறார். பாஜக சார்பில் கரு நாகராஜன் மற்றும் கரு முருகானந்தமும், காங்கிரஸ் கட்சி சார்பில் செல்வ பெருந்தகை, தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் வேல்முருகன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் திருமாவளவனும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு அரசின் தரப்பில் மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக ஆலோசனை செய்து முடிவெடுக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி நந்தினி.